ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 7 days, ஒரு வாரம் ஆனது. ஆரம்பத்தில் சிங்கிள் வீடியோ மாரி தான் இந்த வீடியோ கொடுக்கணுங்கிற மைண்டில் தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆனால் அது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வித்தியாசமான கோர்வையில் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அமைந்தது. கிட்டத்தட்ட 10 சம்பவங்கள் உள்ளடக்கியது தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அதை நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோவோட முடிச்சுட்டு அவங்க ஃபைனலைஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், ஒரு வதந்தி தான், இதை நம்பி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் அழகாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லை, 10 சம்பவங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு அந்த 10 சம்பவங்கள் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம அந்த பெர்முடா சம்பந்தமான அந்த விஷயங்களை ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அந்த 10 சம்பவங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அந்த 10 சம்பவங்களுமே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோஸும் நம்ம கொடுக்க போகிறோம். அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு டாப்பிக்காக பெர்முடா ட்ரையாங்கிள் அமைந்தது. எனக்கே ரொம்ப கேள்விக்குறியாக ஆனது. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரிஹர்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அது ஒரு இதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் போது யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவியலா ஆன்மீகமானு வரும்போது அறிவியல் ஆன்மீகம் மையப்படுத்தி வந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்து. சரி, இந்த வீடியோ நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் மற்றும் ஒரு 10 சம்பவங்களை பற்றி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக தான் இது இருக்கும். இதன் பிறகு நம்ம ஒரு 10 வீடியோஸ் நம்ம கண்டினியூவாக கொடுக்க போகிறோம். அது எல்லாமே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரிலேட்டடாக தான் வரும். இதை எந்த யூடியூப்பருமே கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்து, ஏன்னா இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு தான் எனக்கு 7 days ஆனதே ஒழிய இதுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் 2-3 days டிஸ்டன்ஸில் நான் கொடுக்க நான் ரெடி பண்ணுறேன். சரியா, இது இந்த போஸ்ட் நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். முதல்ல 10 சம்பவங்கள் என்னங்கிறத பார்த்துரும். சரியா, அப்போ அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். அதை பிளேலிஸ்டில் பெர்முடா ட்ரையாங்கிள் எக்ஸ்பிளைன் இன் தமிழ், மிஸ்ட்ரி இன் தமிழ் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் டைட்டில் நேமோட நான் கொடுக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இதை அமையும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அதன் பிறகு நான் என்ன பேச போகிறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்கு போகலாம். சரி, முதல்ல நம்ம இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குல்ல, பெர்முடா முக்கோணம், ஒரு முக்கோண வடிவில் இருக்குல்ல, இது முதல்ல என்னதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதன் பிறகு அந்த 10 சம்பவங்களை பற்றி பார்ப்போம். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்ப்போம். பெர்முடாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் மைல் தொலைவுள்ள ஒரு அட்லாண்டிக் ஓசனுடைய ஒரு கடற்பகுதியினுடைய பரப்பளவு தான். சரி, இது பார்த்தீங்கன்னா சாத்தானின் முக்கோணம்னு சொல்கிறாங்க, டெத் சி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது இன்றிலிருந்து ஒரு 500 வருடங்கள் காலகட்டமாக தான் இந்த வதந்தி, இந்த ரூமர் இருக்குது. இது ரூமர் தான், ஆனால் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு அவங்க கொடுக்கறதே மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கோர்வை. அது அவங்களுக்கே தெரியல. இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் மேலேருந்து ஒரு ட்ரோன்ஸோ இல்லைனா மேலேருந்து சேட்டலைட்டு இல்லை ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு ஃபோட்டோ வானிலிருந்து பிடிச்சிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. இதுக்கு டெத் சி, சாத்தானின் முக்கோணம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த முக்கோணம் ஷேஃபில் இருக்கக்கூடியது எல்லாமே ரூமர் தான். ஏன்னா அது இந்துயிசமாக இருக்கலாம், எல்லா மதங்கள்லையுமே அது ரொம்ப ஒரு கர்ரரான டெரரான ஒரு அமைப்பு தான் இந்த முக்கோணம். அப்போது இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னா, இது அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இதுக்கு கீழே சவுத் அமெரிக்கா இருக்கும். நான் ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்தீங்களா. இது நம்ம நார்த் அமெரிக்காவினுடைய வடமேற்கு பக்கத்தில் ஒரு பெர்முடான்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவில் ஒரு பாயிண்டும், அதன் பிறகு நார்த் அமெரிக்காவினுடைய அந்த சைடு ஓரங்களில் இருக்கக்கூடிய போர்ட்டோரிக்காங்கிற ஒரு கெரிபியன் தீவு ஒன்று இருக்கு, அதையும் அதன் பிறகு புளோரிடான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு
ட்ரையாங்கிள் சேஃப். சரியா, இது ஒரு நீரிணை மாரி இருக்கும். புளோரிடாவில் ஒரு நீரிணை அமைப்பு இருக்கும். இப்போ இந்த 3 பகுதிகளையும் நம்ம அந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணால் அது ஒரு ட்ரையாங்கிள் சேஃப் கொடுக்கும். இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை தான் ரொம்ப பிரகாசமாக அறுதிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் சேஃபை வந்து யார் பெயர் வைத்தால், யார் மேப் கொடுத்தா அப்படின்னா, இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னால வின்சென்ட் கேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் இதுக்கு வந்து த டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லிட்டு அவர் ஒரு புக் மாதிரி ரிலீஸ் பண்றாரு. நிறைய பத்திரிகைகள்லையுமே அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியுமே இருந்த காலகட்டங்கள்லுமே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரொம்ப சீக்ரெட், ஒரு மைஸ்ட்ரியாஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் வின்சென்ட் கேடிஸ் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். அப்போ அவர் தன்னுடைய புக்கில் கொடுக்கறது, நிறைய இன்டர்வியூகளில் கொடுக்கறது, அதுக்கு பேரே பெர்முடா ட்ரையாங்கிள் பெயர் வச்சது அவரு. அப்புறம் இந்த ஆங்கிள் சேஃப் இருக்குது பார்த்தீங்களா, முக்கோண ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் சேஃபை உருவாக்குனதும் அவர். அப்போன்னு சொல்லிட்டு அவர் மூலமாக இந்த ரூமர் மட்டும் கிடையாது, ஏன்னா யூடியூப் முழுக்கவே இது ஒரு ரூமரான்னு தான் சொல்லிட்டு வராங்க. இது ரூமர் கிடையாது. இதன் பிஹைண்ட்ல வந்து இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம்னு ஒன்று இருக்கு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் இது இந்த ட்ரையாங்கிள் சேஃபுக்கான மற்றும் இந்த 10 சம்பவங்கள் சொல்றோம்ல, அதை நான் இந்த வீடியோவில் அது என்னென்ன சம்பவங்கள்ங்கிறது சொல்றேன். ஆனால் இதற்கு அடுத்த வீடியோ ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோன்னு மொத்தம் இந்த ட்ரையாங்கிள், இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையுமே நான் இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைலைட் ரேசல்மே நான் கொடுத்துருவேன். அப்போ இந்த 10 விளக்கங்களுமே நான் இதற்கு அடுத்த வீடியோவில் இருந்து 1வது வீடியோ, 2வது வீடியோ, 3வது, 4வதுன்னு சொல்லிட்டு 10 வீடியோவுமே நான் கண்டினியூ பண்ணி கொடுப்பேன். அது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி சம்பவங்களை தான் அதில் வெவ்வேறு கதைகள் வரும். ரொம்ப ஹாலிவுட் ஒரு மூவியில இருந்து கூட நான் அந்த ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோன்னு கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு மைஸ்ட்ரி தான் பெர்முடா ட்ரையாங்கிள். எல்லாமே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு ஒன்று இருக்கு, அந்த இயக்கத்துல இருந்து வந்த சாப்டர் தான். நானே அதை ஒரு 1 வீக் முன்னால நான் இதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரே நாளையில கொடுத்துடலான்னு பார்த்துட்டேன். ஆனால் கிடையாது. பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன், ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காகவும் இருக்கும். நம்ம மண்டையை குழப்பற மாதிரி இருக்க ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். சரி, அப்போ அந்த பெர்முடா டு வின்சென்ட் கேடிஸ்ங்கிறவர் தான் 1964 இன்றிலிருந்து ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் அவரு தான் அந்த பேரு வேற இந்த ட்ரையாங்கிள் சேஃபெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவர் அதை ஏன் உருவாக்குறாரு, என்ன காரணம்ங்கிறதுமே நிறைய இருக்கும். அவரே தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நிறைய நபர்கள் வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கு வித்தியாசமான கூர்வையை கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய வதந்திகள் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 சம்பவங்கள் பார்த்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரியா, அது என்ன சம்பவங்கள்ங்கிறத பார்ப்போம். இது யூடியூப்லேயே நீங்கள் நார்மல் சர்ச் பண்ணாலே வரும். ஆனால் அதில் ப்ராப்பரான எக்ஸ்பிளைன் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ இது அப்படி கிடையாது, நம்ம நிறைய வீடியோஸ் கொடுப்போம். சரி, இதில் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கொண்ட ஒரு மர்மமாக தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 530 வருடங்களுக்கு முன்னாலேயே 1492 அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து, அவர் தான் தெரியும், கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு தெரியும். அவர் வந்து அப்படி நிறைய தீவுகள், நிறைய கடல் வழியாக அவர் பயணம் மேற்கொள்றாரு. அவர் கொலம்பஸ், அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கிறார். ஏன்னா அவருமே ஒரு மாலுமி தான். அப்போ அவர் இந்த நார்த் அமெரிக்கா லைன்ல அவர் வந்துட்டு இருக்கிறார். வரும்போது எதிர்பாராத விதமாக அவர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுடைய அந்த சாத்தானின் முக்கோணம் அந்த நீர்வீழ்ச்சிக்கு போய் மாட்டிக்கிறார். அப்போ அவர் ஒரு சில சம்பவங்களை பார்க்குறாரு. அப்போ யார், கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அப்போ பார்க்குறவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அவர் முன்னால வந்து ரொம்ப தூரத்துல, அதாவது இந்த பெர்முடா பகுதியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு விண்கல் வந்து திரும்ப திரும்ப வானிலிருந்து ஒரு 3-4 தடவை வந்து அவங்க கப்பல்ல அவருடைய குரூப் மாலுமிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பாதையோட, பெர்முடா பாதையோட வரும்போது மேலிருந்து விண்கல்கள் வருது. அதை பார்த்து அவர் கொலம்பஸ் மற்றும் அவருடைய குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற மாலுமிகள் எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ அந்த சம்பவங்கள் அப்படியே நகரும். சரி, அப்போ அந்த சம்பவங்கள் குறித்து கூட நிறைய பேர் சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து பழங்குடியினர் இருக்கக்கூடியவங்க அவங்க கேம்ப் பண்றாங்க. ஏன்னா அந்த தீவு ஓரம், அதாவது கடற்கரையினுடைய எல்லை பகுதியில தான், அந்த கடைசி அந்த முடியிற அந்த கரைப்பகுதியில தான் அவங்க கேம்ப் எழுப்பி இருக்கிறாங்க
அதை அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்த்தாங்கன்னு ஒரு வதந்தி இருக்கு. இதெல்லாம் நான் என்னுடைய அடுத்த வீடியோஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து நம்பர் 1 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மிஸ்ட்ரி இன் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லிட்டு அடுத்த டாபிக் நான் பேச போறேன், அடுத்த வீடியோ கொடுக்க போறேன். அது ஒரு ஃபுல் ஸ்டோரி லைனாக வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய மைஸ்ட்ரிய சீக்ரெட்டை எக்ஸ்பிளைன் பிகின்ஸ் நான் சொல்ல போறேன். அது அடுத்த வீடியோல இருந்து வரும். அப்படி ஒரு 10 கதையை இப்போ நான் 1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது 1வது வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோ நான் அதை கொடுக்க போறேன்னு அர்த்தம். அப்போ அதே கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. வானிலிருந்து விண்கல்கள் ஒரு ஒளி ரூபமாக வந்து விழுறத பாக்குறாரு. அப்போ அதுக்கு அடுத்த நாளே அவருடைய கேம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ், அது வந்து என்ன ஆகுதுன்னா செயல்படாம போகுது. ஏன்னா இப்பவுமே இருக்கு, நம்ம வந்து அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த நார்த் போல் லைன்ல வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 23.5 டிகிரி வந்து சரிவாக ஒரு மேக்னெட்டிக் நார்த் போல் மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து அந்த பூமியினுடைய அந்த பூமத்திய அந்த அக்கு பஞ்சர்ல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு நார்த்தை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அது ஏது எப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரி, அப்போ அந்த சம்திங்கில் அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அந்த விண்கல் விழுந்து அதுக்கு அடுத்த நாளே அவருடைய என்ன காம்பஸ், அந்த திசை காட்டக்கூடிய காம்பஸ் வந்து ஒரு சமநிலையற்று வேறு எதையோ ஒரு திசையை காட்டியிருக்கு. அப்போ அவர் 2வது சம்பவமாக நடந்து அதுக்கு பிறகு அவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ்ங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அந்த சம்பவம் நடந்து அப்போ அந்த கேம்பஸ் ஒர்க் ஆகாம இருக்கிறது ஒரு சம்பவம் அவர் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்போ அவரு பொறுமையா உட்காந்து ஒரு இடத்துல யோசிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த நெருப்பு ஒரு கோல் மாரி ஒரு நெருப்பு மாரி வந்து ஒரு இது விழுந்தது கூட அவர் மறந்துட்டார். ஆனா அந்த கேம்பஸ் வந்து ஒர்க்கே ஆகலைங்கிற ஒரு சாப்டர் அவர் எடுத்துட்டு வந்திருப்பார். அப்போ காம்பஸ் திசை காட்டுது, ஆனா வேறு ஏதோ ஒரு திசையை காட்டுது. அப்போ அந்த திசையில என்னது இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே திசையை காட்டியிருக்கு. அப்புறம் அந்த இடத்த மூவ் பண்ணி போகும்போது அவருக்கு கரெக்டான திசை காட்டியிருக்கு. அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அது ஏன் என்ன காரணம்ங்கிறது, அப்போ இது ஒரு சாப்டர். ஓகேவா, அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1492 அவர் மைண்டுக்கு வந்த ஒரு விஷயம்ங்கிறது தான் என்னுடைய அடுத்த வீடியோவில் முதல் வீடியோவே அதுதான். அது பிறகு அந்த வீடியோ போட்டுட்டு 2வது வீடியோ வந்து காம்பஸ் சொல்லிட்டு பெலரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம் சம்திங்ல வந்து ஒரு விஷயம் வரும். அதை நான் அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வீடியோ அடுத்த வீடியோ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து காம்பஸ் மைஸ்ட்ரி இன் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லி ஏதாவது ஒரு டாபிக்ல நான் பேசுவேன். ஏன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் நான் இன்னைக்கு கொடுக்குற அந்த முதல் வீடியோ வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதுல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஜஸ்ட் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது சம்பந்தமா நான் பிரம்மகுமாரி அமைப்பினுடைய சீக்ரெட் ரகசியங்கள் பிகைண்ட் சீனை வச்சு நான் சொல்ல போறேங்கிறதுக்காக தான் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பிறகு நான் 10 வீடியோ போஸ்ட் பண்ண போறேன் வரிசையா 2 நாள் 1 நாள் அந்த டிஸ்டன்ஸ்ல. அதை பார்க்கறது தான் பெரிய விஷயம். சரி, அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு சாப்டர். 2வது சாப்டர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், காம்பஸ்ங்கிறது இந்த கடல் வெளி வேற இந்த வான்வெளிகள்ல விமானங்கள் கப்பல்களை யூஸ் பண்ணுவாங்களா, அவங்க தான் அந்த கேம்பஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தினுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட் மாரி மேல வந்து ஒரு நார்த் போல் மாரி காட்டும். அது பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் அந்த சத்தியுகம் திரேதா யுகம் சம்திங்ல தான் அந்த நார்த் போல் கரெக்டா 0வில் காட்டும். ஆனா இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த மேக்னெட்டிக் நார்த் போல் சம்திங்ல தான் வரும். ஒரு 23.5 டிகிரி வளைவுல தான் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். இது ஒரு உலக உருண்டை மேப் மாதிரி இருக்கும். ஆனா இதனுடைய கான்செப்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு மாதிரி ஒரு 23.5 டிகிரி வளைந்த வாக்குல இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இதை தான் அவங்க நார்த் போலா அவங்க கால்குலேட் பண்றாங்க. அப்போ இந்த நார்த் போல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த கொலம்பஸ் பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து அது ஒரு 7 ஸ்டார் பிக்கர் டீப்னு சொல்லுவாங்க, டீப்பர் ஸ்மால் டீப்பர்னு சொல்லுவாங்க. கரடியினுடைய வளைவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் பெலரிஸ் ஸ்டார் அப்படின்னு. இதுவுமே எங்க பிரம்மகுமாரிகள் அமைப்புல வந்து அவர் ஜெகதீஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டில் இல்லை, அவங்க ஸ்தூல சரீரம் விட்டுட்டாங்க. அந்த ஜெகதீஷ் பாய் அவங்க பெலரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம் சம்பந்தமா ஒரு வீடியோவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயுமே அந்த முழு டீட்டெயில்ஸ் இருக்கும். கேம்பஸ் ஏன் அப்படி இருக்குது, ஒரு ஸ்டாரை மையப்படுத்தி தான் இருக்கும், ஒரு நார்த் போல் மாதிரி இருக்கும். அப்போ அதன் கீழே வந்து ஒரு 7 குட்டி ஸ்டார்ஸ் இருக்கும்.
ஓகேவா. அதை சப்த ரிஷிகள்னு இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்லுவாங்க. அதை வைத்து நான் அதை ஒரு வீடியோ டாபிக்காகவே காம்பஸ் மைஸ்டின் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லிட்டு சொல்லுவேன். அது அந்த வான்வெளி கடல் வழி போக்குவரத்துகளுக்கு யூஸ் பண்றாங்க. அது ஒரு சாப்டர் செகண்ட் வீடியோ நான் இதுக்கு பிறகு கொடுக்க போறேன். அப்போ இது ஒரு மைஸ்ட்ரி. அப்போ அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னா, அது வந்து கெரலல் ஏ டீரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைஸ்ட்ரி. ஒரு கப்பல் வந்து கடல்ல மூழ்கி இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த கடல்ல மூழ்கின ஒரு கப்பல்ல ஒரு சம்பவம் நடக்கும். இதுவுமே ஒரு வீடியோ கொடுக்கு, ஜஸ்ட் ஒரு ஹைலைட் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேரளல் ஏ டீரிங்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அதுல ஒரு சம்பவம், அதுல ஒரு கேப்டனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வரும். அதுல அந்த கேப்டனுக்கு கீழே இருக்கக்கூடியவர் ஒரு வித்தியாசமான திசையை காட்ட கேப்டன், ஏன்னா எல்லாமே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஒரு ஒரு சாத்தானுடைய ஒரு பங்கு மாதிரி அதை காட்டுவாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு மைஸ்ட்ரிங்கிற மாதிரி. இதுல எல்லா விமானங்களும் எல்லா கப்பல்களுமே உள்நோக்கி இழுக்கப்படுது. அப்போ நம்ம அந்த பகுதிகள் நம்ம போறோம். அப்போ கேம்பஸ் ஒர்க் ஆகாம இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு வழி காட்டுவோம். ஏன்னா இது ஒரு டீப்பான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சண்டை மாரி அந்த கேரளல் ஏ டீரிங்கிற அந்த ஒரு கதை அமைப்பு வருது. இது ஒரு கப்பல். அப்போ அதுல அந்த கேப்டனுக்கு கீழ் உள்ள ஒரு ஒரு ப்ராப்ளத்தில் மேக் பண்றாரு. கேப்டன் அவரை கட்டி போடுறாரு. அது பிறகு அந்த கெட்டி போடப்பட்டவர் கயிறை அவித்துட்டு போய் அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு குரூப் அதே கப்பல்ல உருவாக்கி சண்டை போடுறாங்க. அது உடனே மாயமாகுது, வேற திசைக்கு போகுது சொல்லிட்டு அந்த கப்பல் அடிச்சு நொறுக்கப்பட்டாலும் இது ஒரு மைஸ்ட்ரி. ஓகேவா. நீங்க அதை கேரளல் ஏ டீரிங்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதுக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் கொடுப்பேன். இது மூன்றாவது மைஸ்ட்ரி. அப்போ நான்காவது என்ன அப்படின்னா, இப்போ நமக்குமே எல்லாமே நல்லா தெரியும், ஃப்ளைட் 19 சொல்லிட்டு இதே பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, அப்போ ஃப்ளைட் 19 சொல்லிட்டு ஒரு பிளேட் காணாம போணுச்சு அப்படின்னும், அந்த ஃப்ளைட் 19 வந்து இதே பெர்முடா ட்ரையாங்கிள்ல வந்து அந்த சம்பவம் நடந்தது. அப்போ அந்த ஃப்ளைட் 19ல ஒரு கேப்டன் அவர் சார்லஸ் டெய்லர் இருந்ததாகவும், அவருக்கு கீழே வந்து இன்னொரு 4 பிளேன், மொத்தம் 5 பிளேன் போயிருக்கு. அது ஒரு அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு, அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம் அப்படின்னும், அதுல இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடந்து அது காணாம போயிடுச்சு. அதுக்கு சார்லஸ் டெய்லர் ரீசன் அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஒரு சீக்ரெட் மாரி சொல்றாங்க. அப்போ அதை தேடிட்டு இன்னொரு அமெரிக்காவினுடைய இன்னொரு விமானப்படையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை ஏற்றிட்டு போறாங்க. அப்போ அவங்களுமே அந்த முதல்ல காணாம போன 5 பிளேனை கண்டுபிடிக்கும் போது இதுவும் டோட்டலாக காணாம போகுது. முதல் பிளேன்ல ஒரு 16 பேர், ரெண்டாவது அதை தேடி போன ஒரு பிளேன் ஒரு 13 பேர், கிட்டத்தட்ட 30 பேர் அந்த ஒரு சம்பவத்தில் அந்த பிளேட் 19 சம்திங்ல ஒரு கோர்வையாக எடுத்துட்டு வராங்க. அதுக்குமே இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு டாபிக்காக வரும். அது சம்திங்ல ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம். இது 4வது மைஸ்ட்ரி. 5வது மைஸ்ட்ரி என்ன அப்படின்னா, USS சைக்ளோன் அப்படின்னு ஒரு கப்பல், கிட்டத்தட்ட 300 பேரை அந்த கப்பல்ல ஏற்றிட்டு அது அவங்க ஒரு இடத்துக்கு பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக பயணம் மேற்கொள்றாங்க. அப்போ அந்த இடத்துலையுமே அது காணாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் எடுத்துட்டு வராங்க. இது ஒரு வீடியோ. அடுத்தது என்ன அப்படின்னா, அட்லாண்டிஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. எங்க? அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள. அந்த அட்லாண்டிக் நகரத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஏலியன் குரூப் இருக்குது. அவங்க இப்ப இருக்கக்கூடிய டெக்னிக்கல் லைனை விட ஒரு டெக்னிக் விதிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இந்த உலகத்தை ஆண்டவர்களே அவர்கள் தான். கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்னால அந்த அட்லாண்டிக் சிட்டி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனாக எடுத்துட்டு வராங்க. இதையுமே நான் ஒரு வீடியோவாக கொடுப்பேன். அது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி லைன். இதுல பார்த்தாலே தெரியும். அக்வாமேன் ஒரு படம் ஒன்று வந்து அந்த நீருக்குள்ள நடந்த ஒரு நாகரிக கதையை தான் அதை எடுத்துட்டு வரும். ஹாலிவுட் படங்கள் இருக்குல்ல, அப்ப அந்த ஹாலிவுட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு காமிக் கதாபாத்திரத்தை எடுத்துட்டு தான் வரும். அந்த அக்வாமேன் படத்துல கூட மேபி அந்த அட்லாண்டிஸ் சிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்களாங்கிறது கூட தெரியல. ஆனா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல நிறைய கப்பல்கள், நிறைய விமானங்கள் காணாம போகுது. அதுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நாகரிகங்கள், தொழில்நுட்பங்கள் சொல்லிட்டு வராங்க. அப்ப இப்பவும் அந்த நாகரிக அமைப்புல உள்ளவங்க வந்து உயிர்ப்புடன் இருக்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. அது காணாம போயிடுச்சு, காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவங்களுடைய நாகரிகங்கள் இப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஸ்டோரி லைன் வருது. அட்லாண்டிஸ் சிட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி லைன் வருது. அதையுமே நம்ம அந்த 10 சம்பவங்கள்ல 10
10ல் ஒரு வீடியோவாகவே நம்ம சீக்கிரமே கொடுப்போம். அது ஒரு ஸ்டோரி லைனாக வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். அதுமே நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய அந்த ரகசியங்களை மையப்படுத்தி நம்ம கொடுக்கும்போதுமே நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ இது ஒரு சாப்டர். அடுத்தது என்ன அப்படின்னா, ஏலியன்களுடைய பங்கு இருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கல்ல நிறைய கப்பல்கள் விமானங்கள் காணாம போகுதுல, அது ஏலியன்கள் தான் அவங்கள கடத்திட்டு போய் இந்த கிரகமோ அல்லது வேறு ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்கோ அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய தொழில்நுட்பத்திற்கு இந்த பெர்முடா ட்ரையாங்கல் வழியாக போகக்கூடியவங்க என்ன பண்றாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள வேற ஒரு வேற்று கிரகத்துக்கு அனுப்பி இன்னும் ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்கு அவங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க அந்த பெர்முடா ட்ரையாங்கல் ஒரு மைஸ்ட் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுது. அப்போ இதுவுமே அந்த ஏலியன் சம்திங் சொல்றாங்களே, இதுவுமே நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன். க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த தேர்ட் கைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு. அதை நான் ரிவ்யூ பண்ண போறேன். அது ரிவ்யூனா அதுல ஒரு மூவி ஒன்று படம் இருக்கு, அந்த க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் தி தேர்ட் கைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் படமே இருக்கு. ஏலியன்கள வெரைட்டியா நிறைய படங்கள் இருக்கு. ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை சம்திங் பண்ணி இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை வைத்து ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அந்த படமும் எங்க இருந்து வந்துன்னா அந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புல சொல்லக்கூடிய ஒரு கதை தான். கிட்டத்தட்ட நான் சொன்ன ஒரு வாரம் நான் கடும் ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாரியே கொடுக்குறேன்னு சொன்னோம்ல, அது எல்லாமே காரணம் இதுதான். ஏன்னா அந்த ஒரு வாரம் இதுல என்னென்ன கதைகள் இருக்குங்கிற தோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் நான் யூடியூப் சேனல் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு சில ஃபாலோ பண்ணி ரெகுலரா இருந்தாங்க. அவங்க அப்போ நான் அந்த ஒரு வாரம் வீடியோ நான் கொடுக்கலன்னு உடனே அவங்க வேற ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைக்களம் கொண்டது. அதுல இந்த ஹாலிவுட் படங்களுமே ரிவ்யூ பண்ணி நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு நான் சொன்னேன் ஒரு 10 வீடியோ, இதுக்கு பிறகு 10 வீடியோ கொடுப்பேன். 10 வீடியோவுமே பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய கதைக்களம் தான் அதுல இடம்பெறும். அதை நான் அது ஒவ்வொரு வீடியோ எந்த வீடியோவிலே கொடுக்க முடியாது. இதுல ஜஸ்ட் ஒரு ஹைலைட் கொடுக்கறதுக்கு 1/2 hour ஓடிடும். அப்போ அதை ஒரு குட்டி குட்டி கதையாக நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்கும்போது பெர்முடா ட்ரையாங்கிள்ல இவ்வளவு படம் இருக்குதோ, இவ்வளவு கதைகள் இருக்குதோங்கிறத நீங்க தெரிந்து கொள்வீங்க. அதுக்குதான் நம்ம இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுக்குறோம். சரி, அப்போ அந்த ஏலியன் அமைப்புல அந்த க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் தி தேர்ட் கைண்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை நான் அந்த பிரம்மகுமாரிகள், ஏன்னா இந்த ஞானம் எல்லாமே நான் பிரம்மகுமாரிகள் அமைப்புல உள்ள அந்த ரகசியங்களை சொல்லும் போது நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த 10 கதைகளுமே இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவை நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேனோ கண்டிப்பாக அதை பாருங்க. எதை பார்க்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சம்பந்தமா நான் சொல்ல போறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது புரியறதுக்கு தான் நீங்க யூடியூபுக்கு போறீங்க. மற்ற பிரதர் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு வீடியோ போடக்கூடிய அவங்க பிரதர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க போடுற விஷயங்கள் அந்த ஒரு நாள் கதைக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க. இது ஒரு வதந்தி ரூமர்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி கிடையாது. பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு கதை ஸ்டோரி அதில் ஒளிஞ்சிருக்குது. அதனாலதான் அப்ப பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி வேற ட்ரையாங்கிள் இல்லையானா ஜப்பான் ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கு, அது டிராகன் ட்ரையாங்கிள்னு சொல்லி நேம்ல வரும். சொல்லிட்டு எல்லாமே ஒரு ரூமர் வதந்தி மாதிரி தான் இருக்கும். முதல்ல இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நம்ம முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பத்தி பேசிக்கலாம். அப்போ ஏலியனுடைய சாப்டர் இப்படி. சரி, அது மட்டும் கிடையாது, இன்னும் இதுல நிறைய விஷயங்களுமே பேசப்படுது. 1955 இருந்து 1992 கிட்டத்தட்ட ஒரு 37 வருடங்கள் காலகட்டத்தில் ஒரு விமானம் காணாம போயிருக்கு. அப்போ அந்த விமானம் என்ன அப்படின்னா ஒரு 37 வருடம் கழிச்சு வந்திருக்கு. 1955 இருந்து 1992 கிட்டத்தட்ட 37 வருடங்கள் கழித்து ஒரு விமானம் ஒன்று வந்திருக்கு. அந்த விமானத்துல கிட்டத்தட்ட 57 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 57 பேருமே காணாம போயிட்டாங்க. 1955 அந்த விமானம் காணாம போச்சு. ஆனா அது 1992 ஒரு 37 வருடம் கழிச்சு வந்திருக்கு. அந்த டைம்ல அது ஏதோ ஒரு டைம் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு 24 மாதிரி போயிருக்கு. அப்படி போன அந்த விமானம் மறுபடியும் திரும்பி வரும்போது ஒரு 57 பேரு காணாம போன போது எந்த வயசு இருந்தாங்களோ அதே வயசுல என்ன மறுபடியும் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்த உடனே ஓகே, அந்த பிளேனுக்கான அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுல. அந்த பிளேன் அவங்க அந்த பிளேட்டை விட்டு அந்த 57 பேர் இறங்கின உடனே இந்த பிளேன் உடனே வேனிஷ் ஆயிடுச்சு, உடனே மறைஞ்சிடுச்சு.
மாயமாயிடுச்சு, வெடிச்சு செதறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியுமே அதில் உட்படுத்துறாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி லைன் மாதிரியே வரும். இது சம்பந்தமா கூட ஒரு சிலர் யூடியூப்ல பேசியிருக்கிறாங்க. அதையுமே நான் ரிவ்யூ பண்ணி பிரம்மகுமாரிகள் அமைப்புல கொடுக்கக்கூடிய அந்த ரகசியத்தோட நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இது ஒரு வீடியோ, சரியா? அப்படி அப்புறம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த கெரிபியனுடைய அந்த படைத்தாக்குதல்கள் இருக்கும். அவங்க கடற்கொள்ளையர்கள் மாரி இருக்கும். ஏன்னா அந்த அமெரிக்கா சைடில் தான் நிறைய கடற்கொள்ளையர்கள்லாம் இருக்கிறாங்க. அதை வச்சு கூட ஒரு 7-8 படங்கள்லாம் வந்துருந்து. அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஒருவர் உண்டு. அவரை வைத்து தி பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன் சொல்லிட்டு நிறைய பார்ட், ஒரு பிக்கஸ்ட் சூப்பரான ஒரு ஹீரோ ஆக்டர். அப்போ நான் அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன் வைத்து ஒரு சின்ன ரிவ்யூ மாரி 7-8 எபிசோடு உண்டு அந்த படம். அது ஒரே எபிசோடுல ஒரே வீடியோவில் இந்த 15ஆம் நூற்றாண்டுகள்ல நிறைய கடற்கொள்ளைகளால சிக்கிதான் நிறைய கப்பல்கள் காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை மேபி தெரியலாம். அதை இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் தான் அதை பார்ப்பாங்க. அப்போ அந்த படத்தினுடைய சாரத்தை வைத்து நான் பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய ரகசியத்தையும் நான் சொல்ல போறேன். அது ஒரு வீடியோ சாப்டராக வரும். அப்போ அதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதையுமே நான் இந்த வீடியோவுக்கு பிறகு நான் பிற்காலத்தில் ஒரு 10 வீடியோ சாப்டர் 10 சம்பவங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுல ஒன்னோட ஒன்னா நான் விளக்கம் கொடுக்கும்போது நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ கெரிபியன்ஸ் கடற்கொள்ளையர்களால என்ன, அவங்க யாரு, என்ன ஏது, அவங்க என்ன மாதிரி கப்பல்களை கடத்தி இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் வைஸ் என்ன, அவங்க ஏன் கப்பல்களை கடத்தணும், கடத்தி எங்க கொண்டு போறாங்கிற ரகசியங்களுமே நம்ம பார்ப்போம். அது ஒரு வீடியோ சாப்டர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1872 வந்து பெஞ்சமின் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன். அவர் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய மகள் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஒரு 7 ஊழியர்களோட மேரி செலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க 1872 ஆண்டுகள்ல. அப்போ அந்த டைம்ல அவங்க ஒரு குரூப்பாக ஒரு ஃபேமிலியாக காணாம போயிட்டாங்க. அது அதற்கு பிறகு டி கிறிஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அது சில காலத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த கண்டுபிடிக்கிற அவங்க வந்து இதுக்குள்ள அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது. ஒரு கப்பல் மட்டும் மிதந்துகிட்டு இருக்குது. இது ஏன் இப்படி மிதக்குது, இதுல யாரு இருந்தாங்க? அப்போ இவங்க அந்த கப்பல் இருக்கிறவங்க கடற்கொள்ளையர்களும் யாரும் எதுவும் பண்ணல. ஆனா அந்த கப்பல் மட்டும் மெருமனாக வந்து நடுக்கடல்ல நிற்குது. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஒரு கப்பல்ல துறைமுகத்திலிருந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கப்பல்ல இருந்த ஃபேமிலி எங்க போனாங்க? இதுவும் ஒரு பிக்கஸ்ட் சாப்டராக யூடியூப்ல வளம் வருது. இதையும் நம்ம ஒரு வீடியோ பதிவாக தனியாக கொடுப்போம். எல்லாமே அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய அந்த முக்கோணத்துக்குள்ளதான் நடக்குது. கிட்டத்தட்ட 10 கதைகள் சம்பவங்களை சொல்லிட்டேன். இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாகவே தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த முக்கோணம் ஷேப்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடியவே மர்மம் நிறைந்த ஒரு கோணமாக தான் பார்க்கப்படுது. ஏன் இது முக்கோணமாக இருக்குது, இது ஏன் வட்டமா இல்லை, இது ஏன் சதுரமா இல்லை அப்படின்னா அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கும் ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன ஏதுங்கிறது கூட நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஆன்மீக ஆசிரமம் இருக்கு. அந்த ஆன்மீக ஆசிரமத்துல அவங்க சொல்ற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பரமாத்மாவும் இந்த உலக மக்களும் இருந்த இடம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ மனிதனுடைய பிறப்பு இறப்பு அமைப்புகள் எல்லாமே இந்த சூட்சம மரம்னு ஒண்ணு இருக்கு. அது இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாமும் வைகுண்டத்துல இருக்கும். அப்போ அந்த மரத்தை வந்து யாரோ பார்த்துருக்கிறாங்க. அதாவது ஒரு மனித ஒரு பிறப்பு இறப்பு பற்றிய ஒரு மரம் ரூபத்துல தான் இருக்கும். அதை வானிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அப்போ பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலக மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அதை அவங்க பிரம்மகுமாரிகள் அமைப்புல 5000 வருடங்களுக்கு முன்னால அவங்க லுக் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. பார்த்த அந்த சம்பவங்கள் தான் பிரமிடுகளாகவும் இதே போல பெர்முடா ட்ரையாங்கிளாகவும் குமரி கண்டங்களாகவும் பிக் பேங் திகரிகளாகவும் அதுக்கு பிறகு சூடானு பிரமிடுகள் எகிப்து இப்படி சொல்லிட்டு எல்லா இடங்கள்லுமே அங்க மம்மிக்களாகவும் வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எப்பவுமே மர்மம் நிறைந்ததாக தான் இருக்கு. எல்லாமே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கொடுக்கப்பட்ட அந்த தலைகீழ் விருஷக மரம் மாரி ஒண்ணு இருக்கும். மனிதனுடைய பிறப்பு இறப்பு இருக்கக்கூடிய ஒரு சூட்சம பிறப்பு இறப்பு இருக்கக்கூடிய ஒரு மரம், அது இறைவனுக்கு கீழே இருக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் மாதிரி தான் எல்லா சீக்ரெட் ரகசியங்களாகவும் இருக்கும். அதை தான்
இந்த பெருமுடா ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை தான். ஏன்னா அவங்க காணாம போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரம்மகுமாரிகள் அமைப்புல அது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைகீழ் நிலை, அது இறைவன்கிட்ட இருக்கு. அப்போ அதுலதான் எல்லா சம்பவங்களுமே நடக்குதுங்கிறது தான் அவங்க சொல்ல தெரியாம தான் அந்த பெருமுடா ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டு வந்து இந்த பிரம்மகுமாரிகள் சாப்டர் தான். அப்ப நீங்க அந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க போயிட்டாலே உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே அவங்களே பதில் கொடுத்துருவாங்க. இப்படி வீடியோ பார்த்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். சரி, அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் சார்ந்துதான் நான் இனி வரக்கூடிய அந்த 10 சம்பவங்களையும் ஒவ்வொரு இப்ப 10 சம்பவம் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டோரி லைன், இதெல்லாம் ஒவ்வொரு கதைகள். இந்த கதைகளை நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த கதையை தெரிந்து கொள்ளலாம்னா நீங்க பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு ரூமர் மாதிரி எடுத்து நிறைய யூடியூபர்ஸ் அப்படிதான் கொண்டு போறாங்க. ஏன்னா கதைகள் அவங்க சொன்னாலும் கூட ஃபுல் ஸ்டோரி சொல்றது கிடையாது. ஃபுல் ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறாங்க, பெர்முடா ட்ரையாங்கிளோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு கதை அமைப்புல சொன்னாலும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அவங்க சிவராஜ யோகா மெடிடேஷன் அடையாத வரைக்கும் அந்த ஸ்டோரிக்கு என்ன கதைங்கிறதே தெரியாது. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கல்ல, அன்றைய காலத்துல இருந்த அந்த பெர்முடா ட்ரையாங்கிள், யூஎஸ்லாம் இருக்கு, யூஎஸ் நார்த் யூஎஸ் இருக்கு, சவுத் யூஎஸ் கீழே இருக்கு. இது அட்லாண்டிக் பெருங்கடல் ஒண்ணு இருக்கு இந்தியாவில். இந்தியா பெருங்கடல், இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, இது அட்லாண்டிக் ஓஷன். பாருங்க, அட்லாண்டிக் ஓஷன். அப்போ இதுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதை ஒரு முறை அந்தந்த பத்திரிகைகளை எழுதிட்டு விட்டுருப்பாங்களே ஒழிய திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்றது இல்லை, அதை ரெகக்னைஸ் பண்ணி மறுபடியும் அது ஒரு டேஞ்சர் ப்ராப்ளம் சொல்லிட்டு டேஞ்சர் சோனாகவும் அவங்க அறிவிக்கப்படலை. அப்போ நிறைய இடங்கள் இதே போல வதந்திகளும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள் நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னோம்ல, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்கும். இதற்கு சரித்திரபூர்வமான எந்த விதமான எவிடன்ஸ் ப்ரூஃபும் கிடையாது. இது அதான் சொன்னோம், ஏதே ஒரு காலத்துல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த தலைகீழ் சூட்சம அந்த பிறப்பு இறப்பு அந்த இதை பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் அவங்க ட்ரையாங்கிள் சேஃபா எடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதை நான் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு கொடுக்க போறேன். பெர்முடா ட்ரையாங்கிள் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் இன் தமிழ் சொல்லி ஏதாவது ஒரு நேம்ல நான் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்ல மட்டும் நீங்க அப்பப்போ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பிறகு நான் ஒரு 10 வீடியோ நான் கொடுக்க போறேன். அது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வைத்து தான் வரும். எல்லாமே இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய சாப்டர் தான் நான் சொல்லி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், சூப்பரா புரியும். இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞானமே கிடையாது. அந்த 10 சம்பவங்களுமே அதை அழகா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்க போறேன். அது லேட்டெல்லாம் ஆகாது, 2-3 டேஸுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். அந்த சம்பவங்கள் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்ல அடிக்கடி பாருங்க. நான் எப்பமா போட்டு இல்லைன்னா நீங்கள் என்னுடைய அந்த பெல் ஐக்கான் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனி 10 வீடியோ கொடுத்துட்டு தான் அடுத்த கேட்டகரி வீடியோஸ் நான் தொட போகிறேன். ஓகேவா? கண்டினியூ பண்ணி பாருங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இந்த யூடியூப் சேனல் மற்றும் பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நீங்கள் நன்மை அடைந்து கொள்ளலாம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லித்தருவேன். நீங்கள் அதன்படியே பண்ணுங்க. சரியா? பார்ப்போம். ஓம் சாந்தி.